இங்க ஹீரோ எங்கேயோ கார்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக் குறுக்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி பைக்ல வந்தவன் இறந்து போயிடுறான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பைக்காரனை தூக்கி டிக்கில போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவரோட பேரு பாஷா, ஏஎஸ்ஏ இருக்காரு. செக் போஸ்ட்ல நின்னுட்டு வரப்போற வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ இங்க வர ஹீரோவையும் விசாரிக்கிறாங்க. காரை செக் பண்ணா மாட்டி போன்னு பயந்து ஹீரோ ஏஎஸ்ஏ அடிச்சிடறான். இதுப்பான ஏஎஸ்ஐ ஹீரோவை ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து அடி நடிச்சு அவன் மேல போய் கேஸ் போட பாக்குறாரு. அங்க இருந்து கான்ஸ்டபிள்ஸோ வேணான்னு தடுத்துறாங்க. இந்த டைம்ல ஏற்காடு ரவுண்டான பக்கத்துல ஒரு மர்டர் நடந்திருக்குன்னு ஸ்டேஷன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஸ்பெக்டரோ ஊர்ல இல்ல. எஸ்ஐ நாகராஜுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல எஸ்ஐ நாகராஜ் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு பொண்ணை 7 இடத்துல வெட்டி கொலை பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு பேரு நிவேதா. அவ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம ஏழை குழந்தைங்களுக்கு இலவசமா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறா. இந்த விஷயம் அவளோட அப்பாக்கு பிடிக்காதனால அவளை அடிச்சிடுறாரு. நிவேதா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து தங்கிட்டு இருக்கா. அவளோட மொபைலும் மிஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. நாகராஜ் ஸ்டேஷன் வந்து ஹீரோவை பார்த்து என்ன கேஸ்னு கேட்க கான்ஸ்டபிளும் ஹீரோ ஏஎஸ்ஐ அடிச்சிட்டான்னு சொல்றாரு. ஏஎஸ்ஐக்கும் நாகராஜுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேருக்கும் நடுவுல ஈகோ ப்ராப்ளம் இருக்கு. இங்க ஹீரோ கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு கால் பண்ணும் மொபைல் கொடுங்கன்னு கேட்க கான்ஸ்டபிளும் ஹீரோ கிட்ட காசை வாங்கிட்டு மொபைல் கொடுக்கறாரு. ஹீரோ மொபைலை வாங்கி பவுச்ல இருந்து அந்த மொபைலை எடுத்துட்டு பாக்கெட்ல இருந்த இன்னொரு மொபைல அந்த பவுச்ல வச்சு கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துறான். இன்னொரு பக்கம் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்ததுல பாலாங்கிற ரவுடி தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பான்னு தெரியும். பாலாவோட ஃபேமிலியை ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த டைம்ல நைட் டியூட்டிக்கு போன போலீஸ் ஒரு ரோடெல்லாம் ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு ஸ்டேஷன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா. உடனே நாகராஜும் ஏஎஸ்ஐயும் அங்க போய் பாக்குறாங்க. அங்க ஒரு ரத்தக்கரை படிஞ்ச ஷூ கிடைக்குது, ஒரு பர்ஸ் கிடைக்குது. அதை எடுத்து பார்த்தா அது ஹீரோவோட பர்ஸ். ஏஎஸ்ஐ நாகராஜ் கிட்ட சொல்றாரு. நாகராஜோ ஹீரோவை மாட்டி விட அவனோட பர்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டு நீ நாடகம் ஆடுறியான்னு கேட்டு ஏஎஸ்ஐ அங்கேயே விட்டுட்டு நாகராஜ் ஸ்டேஷன் கிளம்பி வராரு. இந்த டைம்ல ஹீரோ காசு கொடுத்தா விட்டுடுவீங்களான்னு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்க அந்த கான்ஸ்டபிளும் 25,000 கொடுத்தா நான் உன்னை விட்டுறேன்னு சொல்றான். ஹீரோவா அக்கௌண்ட்ல தான் இருக்கு, ஏடிஎம்ல தான் போய் எடுக்கணும்னு சொல்ல அந்த கான்ஸ்டபிளும் எக்ஸ்ல கொடுத்துட்டு போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஹீரோ ஏடிஎம் போய் காசு எடுத்துட்டு வெளியே வந்து அவங்க கிட்ட இருந்த மொபைல எடுத்து ஆன் பண்றான். இந்த டைம்ல நாகராஜ் கால் பண்ணி நீங்க ட்ராக் பண்ண சொன்ன நம்பர் ஆன் ஆயிடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க.